வெல்கம் டு ஜேகே கேமிங். இப்போ நம்ம பார்ட் 3 போட்டுருக்கோம். பார்ட் 3 என்னன்னா, இப்போ ஈவெண்ட் நடந்துச்சா நிறையா பேருக்கு தெரியும். அது அஃப்கோர்ஸ் நம்ம மெயின் ஐடியில் அடித்தாண்டி இந்த ஐடியில் அடிக்க முடியல. ஆனால் இதுக்கு வந்து எல்லாருக்கும் ட்ராகன் ஃப்ரூட் ஃப்ரீயாக ஸ்பின் பண்ணுறதுல வந்திருக்கு. நம்ம லக்குக்கு ஸ்பின் பண்ணி பார்ப்போம் ட்ராகன் விழுகுதா இல்லையான்னு. நல்லா கிளிக் பண்ணிட்டு ஒரு ஸ்பின்னை போட்டோம். ட்ராகன் விழுந்தால் நல்லாயிருக்கும். என்ன தான் நம்மளுக்கு போட்டு லக்கு இன்க்ரீஸ் ஆனாலும் அன்காமன் தான் தருவாங்க. அதை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. என்ன பண்ண இப்போ நம்ம ஐலாண்டுக்கு போய் நம்ம கிரைண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்கள லாஸ்ட்டாக 90 லெவலில் ரீச் பண்ணிட்டு பார்க்குறேன்றே. அதேமாதிரி 90 லெவல் ரீச் பண்ணிட்டேன். சவுண்ட் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. 1 மினிட். இப்போ கரெக்டாக இருக்கும், சவுண்டே கேட்காது. அப்படி தச்சையெல்லாம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா சேட்டலைட் அழகா தெரிஞ்சதுங்க. சத்தியமா நாங்க நினைச்சு கூட பிராண்ட் கிடைக்குதுன்னு நினைச்சோம். நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கல. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்கள். மெயின் ஐடியில் இப்போ அந்த ஈவெண்ட் அடிச்சுன்னு இல்லை, எனக்கு அந்த மெயின் ஐடியில் டார்க் பிளேடு கிடச்சிருச்சு. இந்த டார்க் பிளேடை வச்சு ட்ரேடு பண்ணி எப்படியாச்சும் ட்ராகன் ஏதாவது மித்திக்கல் ஃபுட் எடுக்கலாம் இருக்கும். உங்களுக்கு ட்ரேடு பண்ண ஆசை இருந்தால் உங்கள் ஐடியை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டக்குன்னு போய் கிரைண்டிங்கை போடுவோம் ஐலாண்டில். நார்த் கொரியால யூஸ் பண்ற ஒரு போனை யாருக்குமே தெரியாம அங்க இருந்து எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டிங்களா இங்கே ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கும். இந்த சீக்ரெட் பிளேஸ்க்குள்ள அப்படி போனோமா ஒரு கிழவன் உட்காந்துருப்பான். இந்த கிழவன்ட்ட போய் பேசினா நம்மளுக்கு டீச் பண்ணுவான். ஏர் ஜம்ப் வாங்கிப்போம். இது 2 தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆரோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போட்டால் எக்ஸ்ட்ரா டேமேஜ் ஏறும். ஏர் ஜம்ப் பார்த்தீங்களா, எத்தனை மல்டி ஜம்ப் அடிக்கிறோம்னு பார்த்தீங்களா. இது இப்போ தான் ஏர் ஜம்ப். ஏர்லேயே ஜம்ப் அடிக்கிறோம். எல்லாத்தையும் இது போடுவோம். ஸ்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டாக்குள்ளே போடுங்க, நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதை 90யாக மாற்றிப்போம். இப்போ 29ஆக மாற்றிப்போம். எல்லாருக்கும் எப்படி சரிசம பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துருச்சா. இப்போ ஸ்னோ பேண்டிஸ் யாருங்க முன்னாடிக்க பேர் தான் மாறுது தவிர பேண்டிஸ் பேர் மாறவே மாட்டேங்குது. 1 2 3 நம்ம மாட்டை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். இவங்க அடித்தா அடி விழுகுதா ஃப்ரெண்ட்ஸ்? இவங்க அடித்தா அடி விழுகுல. பார்த்தீங்களா ஸ்மோக் ஃப்ரூட் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஒரு நாள் தான் சார் லக் இருக்கும், அதுக்கப்புறம் லக் இருக்காது. ஃபோன் எப்படி லாக் ஆகுதுன்னு பாருங்க. எனக்கு ரேஜ் பைட் ஆகுது. எனக்கு லிட்டரலி கேன் ஐ ரீடீம் இட்? பண்ணாதீங்க அவசரப்படாதீங்க. இந்த பாருங்க ட்ரேடு போயிட்டு இருக்கு. தம்பி ட்ரேடுக்கு வாங்க, யாராவது வாங்க, எனக்கு வைங்க. ஹேபிட் பிளேட வைங்க. டார்க் பிளேட் வச்சிருக்காங்க. டேய் டார்க் பிளேட் ஐடி இருக்கடா, வேணாடா. டேய் வாடா இங்க வைடா. இங்க ஒருத்தி அந்த இடத்துல இருக்கேன், அவன் அடிக்கவே முடியல. என்ன அதுனா தெரியல. நான் போய் டிராகன் ஓபன் பண்றேன். 3 2 டிராகன் 1. இந்த அக்கவுண்ட்ல ரெண்டாவது டிராகன் ப்ளீஸ். மூணுலயுமே 2லயுமே டார்க். ஓகே, இதுலயும் டார்க் தான் கிடைச்சிருக்கு. டிராகன் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஷார்ட்ஸில் 2 ஹவர்ஸ் கொண்டு ஸ்பின் பண்ணுவோம். இவ்வளோ காசு இருக்குல்ல, அப்போ டிராகன் கிடைச்சா கண்டிப்பாக ஷார்ட்ஸில் போடுறேன். டிராகன் மட்டும் எய்ம் பண்ணுவோம். ஸோ 3 கடியுமே டிராகன் வந்து கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ரோல் வந்து கிடைக்கல. வெரி சேடுங்க. என்னடா வச்சிருக்க?
இந்த வீடியோ சீக்கிரமாகவே முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஃபோன் ரொம்ப லேக் ஆகுது என்னன்றது. ரெட்டு குவாக் என்னடா வச்சுக்கிறேன் சொல்கிறேன். டாக் பிளேடா அப்சல்யூட்லி ஷிட்டடா. ஏன்டா இதை இப்போ ட்ரேட் பண்ணுறீங்க? எவ்வளோ வாங்க மாட்டேன்டா இதை. ஈவெண்ட் ஓவரா? இல்லை நீங்கள் சர்வர் மாறி பார்த்தீங்கன்னா இருக்கும். சர்வர் மாறி பாருங்க. வேறு சர்வர் போனீங்கன்னா இருக்கும். ஒவ்வொரு சர்வரில் ஒரு 1 hour டைம் கிடச்சி வரும்னு நினைக்கிறேன். தம்பி நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? டாக் பிளேடா? ஷிஃப்ட்டை மட்டும் கொடுத்துடாதீங்க. அன்ஷூப்போம் நீ ஆஃபரே பண்ண முடிக்கும். இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு 15 minutes தான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு ரீசன் சொன்னேன், ஃபோன் ஓவராக லாக் ஆகுது. கொஸ்டே எடுக்காமல் அடிக்கிறோன்னு நினைக்கிறேன். எனக்கே தெரில. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டே எடுக்காமல் தான் இருந்துச்சு. இப்போ எப்படி ஸ்விங்குன்னு அடிக்கிற பாருங்க, பறந்தே இருக்கும். டக்கு டக்குன்னு முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் மூவ் ஓப்பன் பண்ணிட்டோம். அந்த வீடியோவில் தான் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும்ல, லாஸ்ட் மூவ் பவர்ஃபுல்லாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. எங்கே ஸ்பான் ஆக மாட்டேறாங்க, நம்ம அடிச்சடியில் ஸ்பான் ஆக மாட்டேறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்தி 9 தானே டேமேஜ் கொடுத்து, இப்போ பாருங்கள் 10 கொடுக்குது. இந்த ஆரோவில் மொத்தம் 3 வகை இருக்கும். ஒன்று ஃபுல் பாடி, ஆஃப் பாடின்னு. ஃபுல் பாடி எடுத்தோமா இதுக்கு மேலே டேமேஜ் அதிகமாக கொடுக்கும். மூமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டிக்கிட்டேன் தரையில் போய். நம்ம அடுத்த ஈவெண்ட் இருந்தால் கண்டிப்பாக அடிப்போம். நாளைக்கு அந்த டாக் அடித்து அந்த லவ் லெட்டர் கொடுப்பேன், அது எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறானா? அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் கடைக்கு தான் பார்ப்போம். இந்த லெட்ரு ஏதாச்சும் கிடச்சா நல்லாயிருக்கும். ஒரு ட்ராகன் ஃப்ரூட், ஒரு டார்க் பிளேட். இந்த டார்க் பிளேடு கூட நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. டேமேஜ் தான் கொஞ்சம் மக்காராக கொடுக்குன்னு சொன்னாங்க. என்ன இதுன்னு அன்றைக்கி பார்ப்போம். டக்குன்னு எல்லாத்தையும் கொண்டு போவோம். காம்போ அப்படி ஸ்விங், அவ்வளோதான். எல்லாம் பறந்து செத்துருவாங்க. இன்னும் கொஸ்ட்டு முடியலை. நானே ஏதோ ஞாபகத்தில் கொஸ்ட்டு முடியாமல் போயிட்டுருக்கு. கொஸ்ட்டு முடியாமல் போய் எடுத்து மாதிரி திருப்பி அதே கொஸ்ட்டை ஃபஸ்ட்லேருந்து அடிக்க சொல்லுவாங்க. அடுத்து அடித்ததெல்லாம் வீணாக்கணும். உங்களுக்கு கொரில்லா கிங்கோட அண்ணனை காமிக்கவா? இருந்தா இருக்கேன். இவன் பேர் இட்டி, கொரில்லா கிங்கோட அண்ணன். அதே அட்டாக்கி தான் போடுவான். நீங்கள் நம்பலைன்னா பாருங்கள். அதுக்கு நம்மளை அடிச்சு போட்டான். நான் உங்களுக்கு அவை லெவல் வரும்போது காமிக்கிறேன். எப்போ போனால் நம்மளை வாயிலே அடிக்கிறான். ஆறு 7 ஸ்விங் பறந்துட்டே இருக்கும். ஒரே அந்த கொஸ்டின் முடிச்சாச்சு. 45வது லெவல் வந்துட்டு. அடுத்த கொஸ்டின் வந்துருச்சா? அடுத்த கொஸ்டின் எத்தனை லெவலு? 100வது லெவலு. இன்னும் 5 லெவல் பண்ணேன். இன்னும் 5 லெவல் தான். டக்குன்னு பண்ணுவேன். அடுத்த 2 மணி நேரம் கழித்து கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன். ட்ராகன் ஃப்ரூட் எடுத்தோமா இல்லையான்னு. டக்குன்னு வீங்களாம் கொண்டு போவோம். ஸ்பீடாக ஃபாஸ்ட் ரன் போடணும். சாவுங்கடா, இவ்வளோ அடி அடிக்கிறேன்லடா. ஸ்மோக் ஃப்ரூட்டுக்கு அப்போ என்னடா மரியாதை? இவ்வளோ அடி அடிச்சோம்.
இவங்க அவனா யாரில் ஓடுறான், அவனா யாரில் பறக்கிறான். 15 இருக்கு, இது 200 மாற்றிப்பேன். ஃபைனலி அது 200 தொட்டுருச்சு. இது ஒரு 301 இல்லை 31 ரைட்டாக கோலா ரைட்டு. டக்குன்னு ஃபாஸ்ட் ஸ்பீட் ரன் தெரியாமல் வீக்லி சேர்த்து கொண்டுட்டோம். 2 பேர் அடிக்க வேண்டியது. என்ன பண்ண, இவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்தா கொடுக்கட்டும். ஹெச்பி இதுக்குள்ளே செஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒருத்தர் இருக்கியா ஸ்வாட் டீலர். இவன் வந்து மொத்தம் 2 ஐட்டம் விற்பியான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று அப்படின்ல ட்ரிபிள் கட்டனா ஒன்று விற்பியான், இன்னொன்று பைப்புன்னு ஒன்று விற்பியான். அது 2மே வாங்க முடியும். ஆனால் வாங்கினா ட்ராகன் எடுக்க முடியாது. காசு எடுத்து டக்குன்னு ஸ்பின் பண்ண முடியாது. ஆண்டி இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருப்போம். ட்ராகன் இருக்க வரைக்கும் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். அது இல்லாதப்போ காசு எடுத்து எல்லாத்தையும் எடுக்க பார்ப்போம். ட்ராகன் இருக்க வரைக்கும் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ஸ்பின் பண்ண தான் பார்க்கணும். எப்படியாச்சும் ட்ராகன் எடுக்க. ட்ராகன் கிடச்சா போதும், நம்ம தான் இங்கே ட்ராகன் மாதிரி ஒரு ஓவர் பவர் ஃப்ரூட் இருக்க முடியாது. இது வீட்டுக்குள்ள ஒரு சேர்த்தான். ட்ராகன் எவ்வளோ பவர்ஃபுல்லுன்னு நீங்கள் இந்த கேமில் ஆடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். டக்குன்னு அடி 3 2 1 மூவ் பண்ணிட்டே இருக்கணும். முடிச்சிட்டோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்ணாடி போட்டிருக்கோம். மாசாக இருக்கா? இன்னும் 3 லெவல் தான். லெட்ஸ் கோ 3 லெவல்ஸ் மோர். எவ்வளோ தூரம் அடிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 5 பேர் இருக்காங்க. கொஞ்சம் விட்டா நம்மளே கும்பிடுவாங்க. அங்கே ஒருத்தர் தனியாக நிற்கிறான். அவனுக்கு ஒரு பவரை விட்டுட்டு நீ செத்துட்டு அப்படியே கொஞ்சம் பாம் போடுவோம். ஸ்மோக் பாம். சிங் 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 சிங். இன்னும் 2 பேர் எங்கே இருக்காங்க? நீ கண்ணு முன்னாடி வாங்க. 1 2 சிங் சிங் சிங். ஸ்விங் 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 ஸ்விங். இன்னும் ஒரே லெவல் தான். டக்குன்னு இந்த லெவல் பட்டு பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். இடத்துல நிற்கக்கூடாது. மூமெண்ட் கொடுக்குறேன்னு என்னென்னமோ பண்ணிட்டுக்கேன். கேமே பக் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக போஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கே, செம்மையாக இருக்கா? அடுத்த ஒரு போஸ்ட் நம்ம ஆக் போட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் உண்மையிலே ஆக் போட்டிங்கன்னு வச்சேன். எனக்கு ஆக்கு கூட எப்படி போடணும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் இத்தனை நாள் வந்துட்டு
2 பேர் போட்டு ஸ்பான் ஆனால் புண்ணியமாக போகும். ஆனால் இப்போ ஆக மாட்டாங்க. நம்ம ட்ராகனை எடுக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் நெட்டு கிடைக்க மாட்டேங்குது. ஓ ஷிட். நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுறதா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுறதா ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆன் பெல் அடித்து ஆளில் வச்சுக்கோங்க. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி பார்ட் 3ல் ஃபோன் ஓவராலாங்க வேண்டி நான் வரல. பார்ட் 4ல் உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக நடுவில் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இப்போ ஒவ்வொரு ஸ்பின்னுக்கும் எல்லாம் ரெடி ஆகுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.